கேரளாந்து கோயம்புத்தூர் போகிறதுக்கு என்னதான் எவ்வளோ வழி இருந்தாலும் நான் சூஸ் பண்ண ரோடு வந்து மூணாறு டு உடுமலைப்பேட்டை. இங்க பாரு கூகுள் மேப் ரெட் லைன் காமிக்குது. எமன்ல இங்க என்னடா பண்றது? செம்மண்ணா ஆயிட்டானுங்க, ஏதோ பண்ணிருக்கானுங்க, ஏதோ நல்லா தெரியுது. மஞ்சரி வெறிப்பட்டுருக்கா, அதனாலதான் இந்த உள்ள டிராபிக். என்னடா பண்றானுங்க? மிரர் மிரர் கட்டுதான், மிரர்னா மிரர் இல்ல. போகல ஓகே. இவ்வளோ ஆக்ரோஷமாக வெங்கடா போயிட்டுருக்கான் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, இங்கேருந்து தப்பிச்சா போய் இந்த சாமி அப்படி தான் போயிட்டுருக்கேன். இங்கேருந்துனா இந்த ஸ்டேட்லேருந்து, கேரளா ஸ்டேட்லேருந்து. ஏன்னா இடிக்கிறது, அதாவது நம்ம கேரளாலேருந்து கிட்டத்தட்ட நான் கோயம்புத்தூர் தான் போகணும். கேரளாந்து கோயம்புத்தூர் போகிறதுக்கு என்ன தான் எவ்வளோ வழி இருந்தாலும் நான் சூஸ் பண்ண ரோடு வந்து மூணாறு டு உடுமலைப்பேட்டை. இதுக்கு இடையில் ஒரு ஃபாரஸ்ட் ரோடு இருக்குது. அந்த ரோடு 6 மணி வரைக்கும் தான் அலோடு பண்ணுறாங்க. ஸோ அந்த 6 மணிக்குள்ள நான் போய் ஆகணும். இப்போ டைம் 3 மணி. இப்போ நான் இடுக்கியில் இருக்கேன். இடுக்கிலேருந்து நான் மூணாறு போகிறதுக்கே எனக்கு 200 கிலோமீட்டர் கிட்ட டிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த 200 இல்லை இங்கேருந்து கோயம்புத்தூருக்கு 200 கிலோமீட்டரு, மூணாறு 150 கிலோமீட்டரு. இப்போ எனக்கு இருக்கிற டைம் 3 மணி நேரம். அந்த 3 மணி நேரத்தில் நான் அந்த 150 கிலோமீட்டரை நான் கிராஸ் பண்ணி ஆகணும். அதுக்கு இடையில எந்த காருக்காரன் எப்படி வந்து கொடுப்பான், அவனை தாண்டி அப்படின்னு போகணும் அப்படின்றதான் பிரச்சனையே. ஸோ அதுக்காக தான் உயிரை கையில் பிடிச்சிட்டு போய்கிட்டு இருக்கேன். இப்போ தான் ஒரு ஆக்சிடென்ட் தப்பிச்சு வந்திருக்கேன். இன்னொரு ஆக்சிடென்ட் அதுக்குள்ளே ஆகி போயிருமா அப்போ இந்த கருப்பு கார் எப்படி வரான்னு பாருங்கள். ஸோ வெரி டேஞ்சரஸ் இன் ரோடு கேரளா. அதெல்லாம் தாண்டி தான் உசுருக்கு போராடி போயிட்டுருக்கேன். நான் போய் சேர்ந்தலாம் இல்லையா, போகிற வழியில் என்னென்னலாம் பார்த்தேன், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் அப்படின்றத இந்த லாஸ்ட் எபிசோடில் நீங்களே பாருங்கள். என்ன கூடாது தரமான ஸ்பாட்டா இருக்குல்ல. ஒரு ஓ வாவா ஆட்டோ காரா அந்த ஆன் இருக்கு. பாரு பார்த்தாலும் வேற ஆன். இப்போ மட்டும் இல்லை, அதாவது இந்த டைம் மட்டும் இல்லை, எப்போ பார்த்தாலும் இது நடக்குது. அது என்னென்னா, நான் எப்போவுமே சரி, நான் ட்ரிப்பு வரும்போது கிளைமேட்டு டல்லாக தான் இருக்குது. ஆனால் கிளம்பும் போது கிளைமேட்டு வேறு மாதிரி ஹைப்பாக இருக்குது. ஸோ நான் போகும்போதே சைடில் பார்த்துட்டே தான் போனேன். அந்த ரிவரில் இருக்கிற ஃபீல்லாம் செம ஃபீல். அந்த ரிவரில் இறங்கி கொஞ்சம் நேரம் வாட்ச் பண்ணிட்டு, ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு போகலான்னு தான் பார்த்தேன். பட் டைம் ஆயிடுச்சு. இங்கேருந்து நான் கிளம்பி செக் போஸ்ட்டை நான் கிராஸ் பண்ணணும். அதுக்காக தான் நான் போயிட்டுருக்கேன். போகிற வழியில் நிறைய பிளேசஸ் பார்த்தேன். இது மட்டும் கிடையாது, எக்கச்சக்கமான பிளேசஸ் இருந்தது. ஒரு ரிவர்லாம் வேறு மாதிரி இருந்ததுங்க. அதெல்லாம் நான் நின்று அப்படியே ரசித்து பார்த்துட்டே இருக்கலாம் கொஞ்சம் நேரம். பட்டு அப்படியே பைக்கில் போகிற போக்கில் பார்த்துட்டு போனேன். அவுத்தச்சுலாம் இருந்தது. என்ன பண்ணுறது, அதான் லைஃபு. நாளைக்கு திங்கக்கிழமை வேலைக்கு போய் ஆகணுமே, இல்லாட்டி அவ்வளோதான். ஸோ இதுதான் லைஃபு. பார்த்துட்டு போயிட்டுருக்கோம். இருக்கிற வரையும் என்ஜாய் பண்ணணும். அதை விட முக்கியமான விஷயம் உயிரோடு இருக்கணும். ஏன்னா இப்போ நான் போயிட்டுருக்க ரூட்லேருந்து ரெயின் டைம் வேறு கொஞ்சம் ஸ்பீடை கண்ட்ரோலில் போகணும். நீங்கள் ரெயின் டைமில் ட்ரை பண்ணும்போது, அதுவும் கேரளா பக்கம் ட்ரை பண்ணும்போது உஷாராக ட்ரை பண்ணணும் நமக்குள்ளே. ஏன்னா இந்த மாதிரி டபுள் ரோடு தான், அதாவது ஹைவேஸ் இருக்காது. இந்த மாதிரி ஒரே ரோடு தான் இருக்கும். அந்த ஒயிட் லைனுக்கு அந்த பக்கம் தானே கார்காரன் வருவானான்னு பார்க்காதீங்க, இங்கிட்டு உள்ளேயும் வருவான். ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. அப்புறம் இந்த டேம் பற்றி நான் சொல்லி ஆகணும். ஓ சாமான்ல நம்ம கிளம்பும் போது நல்லா கிளைமேட் அடிச்சு மேடா இருக்கு. இதெல்லாம் பார்க்கறதுக்கு என்ன டைம் இல்லை. கிளம்பி லீவை போட்டோம். லீவை போட்டு நைட்டு சேவை போட்டு பொறுமையா போவோம். ஆமா ஃபுல்லா ஃபாக் பாரு, ஏதாவது தெரியுது? வாகமான்ல இருந்த ஃபாகு அடுத்து இங்க மூணாறுல இருக்கு. அடிச்சு அந்த ஓடி இருக்கு. சார் காசு தான் ஏன் பண்றாங்க?
ஃபுல் டிராஃபிக். ஐயோ, எமன் லாரி இங்க என்னடா பண்ணுது? ஃபுல் டிராஃபிக் நினைக்கிறேன். நான் தான் சொன்னேன்ல, வந்துறியா செம்மண்ணா இருக்குடா. இங்க பாரு, ஃபுல் ரெட்டு டிராபிக். செம்மண்ணா ஆயிட்டானுங்க, ஏதோ பண்ணிருக்கானுங்க, ஏதோ நல்லா தெரியுது. மண் சருகுனது, மண் சரிதான். மண்சரி வேறுபட்டுருக்கா, அதனாலதான் இந்த இவ்வளவு டிராபிக். லேண்ட் ஸ்லைட் ஆயிருக்கு, தெரியுதா? வண்டி சறுக்கிட கூடாது. அது பிரச்சனைடா. இப்போ வண்டி டயர் இழுத்து விட்டுரு நினைக்கிறேன். லேண்ட் ஸ்லைட் ஆயிருக்கா, இல்லாட்டி இவனுங்க போட்டு தோண்டிட்டு இருக்கானுங்களா? புல்டோசர் தான் தோண்டிது பாரு. ஃபர்ஸ்ட் இந்த காரு அந்த பஸ்ஸை முதல் ஓவர்டேக் அடிக்கணும், இல்லாட்டி அவ்வளோதான், நம்மள செக் போஸ்ட்ல நிற்க விட்டுருவாங்க. ஃபர்ஸ்ட் இந்த பஸ்ஸை ஓவர்டேக் அடிக்கணும், அப்பதான் நம்மளால போக முடியும். இந்த பஸ்ஸுக்கார தானே டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு. எப்படி என்னடா பண்றது? போகவே முடியாது. கார்னர் கிடைச்சாதான் எடுக்க முடியும். பஸ் எடுக்கிறது கஷ்டம். இந்த கார்னர் கரெக்டா இருக்கும். செம்மன் தான் இருக்கு, இல்லாட்டி எடுத்துடலாம். இந்த கார்னர் கரெக்டா இருக்கா? என்னடா இது எங்கிட்ட இருக்க வர்ற பஸ்ஸா இருக்கிறதுனால கஷ்டமா இருக்கு. மண்ணா இருக்கு, வாரி விட்டு பயமா இருக்கு, இல்லாட்டி எடுத்துடலாம். சூப்பர், நல்ல வேலை தப்பிச்சாச்சு. சார் இதுக்கு முன்னாடி அப்புறம் இருக்கு. இதுக்குள்ள லேண்ட் சைடு ஏரியா தான். இங்க பாரு, கூகுள் மேப் ரெட்லைன் காமிக்குது. அங்க போனோம், இது எப்படி தாண்டி போக போறோம்? நினைச்சேன் இவ்வளவு ரெட்லைன் காமிக்கும் போது. என்னடா பண்றானுங்க இங்க? அந்த ஒரு கார் போனாதான்டா பிரச்சனை. என்னடா பண்றானுங்க? ரைட்ரா, இன்னைக்கு இந்த பாரு மேப்ல ஃபுல்லா ரெட் லைனு. ஒரு 2 காரு. ராமா, செக் போஸ்ட் கிராஸ் பண்ணிடுவோமா? இந்த டிராபிக் தான்ட்டா கிராஸ் பண்ணிடலாம். மிரர் தட்டுதான். மிரர்
मिरर தான் டச் ஆகுது. ചേട്ടാ ഓയ് ഇത്ര മേടിച്ചുവാ എന്തായാലും ഒരു ഇങ്ങോട്ട് അല്ല ചേട്ടൻ ഇത്ര മുന്നോട്ട് പോകും സ്വല്പം പോകും ലെഫ്റ്റ് പിടി ചേട്ടൻ മുന്നോട്ട് പോ ചേട്ടൻ മുന്നോട്ട് പോ ഓയ് ചേട്ടൻ എടുക്കല്ലേ ചേട്ടൻ മുന്നോട്ട് പോകുന്നേ പോട്ടെ നേരെയാക്ക് ഇല്ല പോകില്ല ഒരു മിനിറ്റ് അതല്ല ഒന്ന് കിടന്നു ബൈക്കാരോ அவ்வளோ வேண்டாம். ஏதோ கடவுளா வந்து காப்பாத்திட்டாங்களா. சரி சரியான டிராபிக்ல லேண்ட்ஸ்லைட் ஆனதா எத்தனை காரணம். அவ்வளோதான், நீ நம்ம தப்பிச்சிடலாம் இந்த விஷயம். இந்த மாதிரி எவ்வளோ டிராபிக் புரியா வேண்டாண்டா. அந்த ஒரு காரணம் எவ்வளோ டிராபிக், இந்த ஒரு காரணம் அவ்வளோ டிராபிக் வராங்க. எவ்வளவு டிராபிக் பாத்தியா, சொல்லா இது டிராபிக் சரியான டிராபிக். யாருமே ஏறி வராங்க, ஒரே லைன்ல வெயிட் பண்ணாங்க பாருங்க. இதான் கேரளா. இதே தமிழ்நாடு வந்து அந்த லைன் ஏறியே இருக்குவாங்க. கேரளால பிடிச்சிருச்சு. ஏன்னா எல்லாருமே ஒரு பார்ட்மெண்ட் வெயிட் பண்றாங்க பாருங்க. ஏடா எங்க ஒரு டிராபிக். ஸோ ஃபைனலாக கிட்டத்தட்ட வாகமான் அண்ட் இடுக்கி சீரீஸோட ஃபுல் எபிசோட்ஸ் இதோட முடியுது. இது 12வது எபிசோட் நினைக்கிறேன். ஸோ இந்த எபிசோட எல்லாமே முடியுதுங்க. அதாவது இந்த ட்ரிப்பை நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டேன். A to Z எல்லாமே அப்லோட் பண்ணிட்டேன். இது எல்லாமே ஒரு குட் ஃபார் மெமரிஸ். யூடியூப்பில் அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் ஜஸ்ட் ஃபார் வீடியோஸு, ட்ராவலிங்காக பண்ணுறேன், வ்ளாக்காக பண்ணுறேன், காசுக்காக பண்ணுறேன், அதெல்லாம் அப்படின்றத விட ஒரு மெமரிஸ்க்காக பண்ணுறேன் அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட எல்லாம் ஃபார் மெமரிஸ். ஒரு இடத்துக்கு நான் ட்ராவல் பண்ணுறதையும் அந்த வீடியோ எடுத்து வைக்கிறது காரணமே ஜஸ்ட் ஃபார் மெமரிஸ். ஸோ அது அப்படி இல்லைனாலும் அப்படியே இருக்கும். ஃப்யூச்சரில் நான் எப்போ வேணால் எனக்கு எப்போலாம் டிப்ரெஷன் ஆகும் அப்போல்லாம் அதை எடுத்து பார்ப்பேன். ஸோ இவ்வளோ லைஃப்பில் இவ்வளோ பண்ணியிருக்கோம், இவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு. ஸோ ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். புது புது இடத்த பார்ப்போம், புது புது பிளேசஸ் பார்ப்போம். அங்கே இருக்க கல்ச்சர்ஸு, அங்கே இருக்க ஃபுட்ஸு, பிளேசஸ்ஸு அதெல்லாம் முடிஞ்சளவு எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிற விஷயம் இதுதான். நிறைய இடத்துக்கு போங்க. குண்டு சைட்லேயே குதிரோடன்னு பார்க்காதீங்க. ஒரே இடத்துல இருக்க நீங்கள் நானும் மரமாக கிடையாது. புதுமையை தேடி போகிறவன் தான் மனுஷன். நம்ம பெண்டன் தலைவர் சொன்ன மாதிரி தான். ஸோ நிறைய இடத்துக்கு போங்க, நிறைய இடத்துல ட்ராவல் பண்ணுங்கள். ஸோ இப்போ இருந்து நான் அங்கே இருக்கிறது கிளம்பிட்டேன் மூணாறுலேருந்து. இன்னொரு போகிற கொடூரமான விஷயம் அது என்னென்னா, மூணாறு கிட்டத்தட்ட நான் செக் போஸ்ட்டை தாண்டி டைம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட லாஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்கறதுல நான் சொல்லிக்கிற விஷயம், நீங்கள் மூணாறு செக் போஸ்ட், அதாவது மூணாறுலேருந்து உடுமலைப்பேட்டைக்கு, அதாவது மூணாறுலேருந்து கோயம்புத்தூருக்கு போகிறதுக்கு உடுமலைப்பேட்டை ஃபாரஸ்ட் அந்த ரோடு வழியாக தான் நீங்கள் போய் ஆகணும். அந்த ஃபாரஸ்ட் ரோட்டில் 6 மணிக்கு மேல் நாட் அலவுடு. ஸோ தயவுசெய்து 6 மணிக்குள்ளே போயிருங்க. 6 மணிக்கு மேலே போனீங்கன்னா நாட் அலவுடு. நான் போகும்போது கரெக்டாக ஒரு 6:15 ஆயிடுச்சு நினைக்கிறேன். ஒரு 15 மினிட்ஸ் லேட் ஆயிடுச்சு. கேரளா செக் போஸ்ட், அதாவது இந்த பக்கம் இருந்து கேரளா செக் போஸ்ட் அது அலோட் பண்ணிட்டாங்க, உள்ளே போய்ட்டோம். அந்த பக்கம் தமிழ்நாடு செக் போஸ்ட் அவங்க ஸ்ட்ரிக்ட்டு அலோவ் பண்ணல. ஸோ ஏன்னா இந்த பக்கம் தான் ஒரு 50 மினிட்ஸ் தானே, அந்த 50 மினிட்ஸ் அலோவ் பண்ணிட்டாங்க. அந்த பக்கம் இன்னொரு 50 மினிட்ஸ் நான் ட்ராவல் பண்ணும்போது 6:30 ஆயிடுச்சு. அப்படின்றப்போ அலோவ் பண்ணலை. ஏன்னா என்ன ரீசன்னா, அது ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியா. அந்த ஃபாரஸ்ட் ஏரியா பக்கம் நீங்கள் போகும்போது யானைகள் ஏதாவது கிராஸ் பண்ணணும். காரில் போகிறவங்க அலோவ் பண்ணுறாங்க. அதை நான் சொல்லிக்கிற முக்கியமான குரூப்பான விஷயம். நீங்கள் காரில் போகிறதால எந்த டைமில் எப்போ வேணால் போய்க்கலாம். பட் பைக்கர்ஸ் போகிற மாதிரி 6 மணிக்குள்ளே நீங்கள் அந்த ரோட்டை மார்னிங் 6 to 6, 6 to 6, 12 ஹவர்ஸ், அந்த 12 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் கிராஸ் பண்ணி ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நைட் வரைக்கும் அவ்வளோதான், வேறு வழியில் ரூம் எடுத்து தான் ஸ்டே பண்ணி ஆகணும். ஸோ முடிஞ்சளவு அந்த டைமுக்குள்ளே போய் பார்த்துக்கோங்க. சப்போஸ் நாங்கள் போன நல்ல நேரத்தில், ஸோ நிறைய பேர் வந்து அந்த இடத்துல நின்றுட்டோம். கிட்டத்தட்ட ஒரு நான் மட்டும் கிடையாது, ஒரு 7-8 பேர்கிட்ட நினைக்கிறேன். 8 பைக்கு மேலே வந்துட்டோம். 8 பைக்கு மேலே லேட் டைமு கொஞ்சம் ஒரு 50 மினிட்ஸ் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி லேட் ஆயிடுச்சு. ஒரு 6:30 6:50 ஆயிடுச்சு.
ஒரு 15 பேர் கிட்ட அங்கே வந்து நின்னதுக்கப்புறம் ஸோ பார்த்துட்டு அப்புறம் கொஞ்சம் நல்ல மனசு வச்சு அங்கே இருக்க செக் போஸ்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் சரி ஓகே நீங்கள் பார்த்து சேஃபாக போங்க, மொத்த பைக்கும் தனித்தனியாக போகாதீங்க, எல்லா பைக்கும் லைனாக போங்க, சப்போஸ் யானைகள் ஏதாவது மணி வர்ற மாதிரி இருந்தால் ஸோ பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனுப்பிச்சி விட்டாங்க. ஒரு கார் பின்னாடி தான் வரிசையாக போயிட்டுருந்தோம். அப்படி நான் போகும்போது அந்த ரூடு வழியாக ஒரு மான் ஒன்று பார்த்தேன். அதாவது நீங்கள் ஃபாரஸ்ட் ரைடில் மோஸ்ட்லி நீங்கள் போகும்போது பகலில் நீங்கள் எந்த அனிமல்ஸ்லேயும் பார்க்க முடியாது, இயர்லிங் மார்னிங் பார்க்கலாம், அப்படி இல்லைன்னா ஸோ சன்செட் டைம் பார்க்கலாம். அப்படி இயர்லிங் மார்னிங் நீங்கள் பார்க்க முடியல, என்னால் ட்ராவல் பண்ண பார்க்கல. பட் நான் ஈவினிங் நைட் டைமில் பார்த்தேன். அந்த நடு ரோட்டில் ஃபாரஸ்ட்டில் மறைச்சு நின்னா எனக்கு கிட்டத்தட்ட என் பைக்கு ஒசரத்துக்கு மேலே இருந்ததுங்க. ஒரு மான் கூட்டமே இருந்தது, ஒரு மான் மட்டும் இல்லை, ஒரு மான் கூட்டமே இருந்தது. அதை கிளிப்பை நான் ஆட் பண்ணுறேன், நீங்களே பாருங்கள். ஸோ நல்லா பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு மான் இல்லை, ஒரு மான் கூட்டமே இருந்தது. என்னால் கவர் பண்ண முடியல. ஸோ இந்த கேமரா தருக்குறி மேன் அவன் சரியாக வீடியோவில் கேப்சர் பண்ணாமல் விட்டான். சரி ஓகே, ஏதோ ஒன்று நான் கண்ணால் பார்த்ததே ஒரு வேறு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ முடிஞ்ச அளவு டைமிங்குள்ளே எங்கே போனாலும் வராது பாருங்கள், அப்புறம் பார்த்து சேஃபாக ரைட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நெக்ஸ்ட் ஒரு எபிசோடில் பார்க்கலாம். டேட்டா பாபா see you. அப்புறம் அடுத்து வர எபிசோட் விளாக் வந்து அடுத்து எனக்கு கொடைக்கானல் எபிசோட் நான் நினைக்கிறேன் ஆல்ரெடி எடுத்து வச்சிட்டேன். ஸோ 13 எபிசோட் கிட்ட வரும். அப்லோட் பண்ணி எடிட்டிங் பண்ணி அப்லோட் பண்ணி வச்சுட்டு அவங்க ஷெடியூலில் போட்டிருக்கேன், வந்துடும். கிட்டத்தட்ட நான் ஒரு இந்த வீடியோ வந்து லாஸ்ட் எபிசோட் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட இது உங்களுக்கே ஒரு மாதம் ஆயிரம் நினைக்கிறேன் எடிட்டிங் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா லாஸ்ட் நவம்பர் டு டிசம்பர், அந்த நவம்பர் மந்த்து 15க்குள்ளேயே நான் எல்லா வீடியோஸும் டிசம்பர் வரைக்கும் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணி வச்சிட்டேன். ஏன்னா டிசம்பர் வரைக்கும் எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ ட்ராவலிங் பார்க்கணும், ஒர்க்கையும் பார்க்கணும், ப்ளஸ் எக்ஸாமையும் கவனிக்கணும் அப்படின்றப்ப ஸோ முன்னாடி நான் எடிட்டிங் பண்ணி அப்லோட் பண்ணி வச்சிட்டேன். ஷெடியூலுக்கு அப்போ உங்களுக்கு வந்துடும். ஸோ பார்த்துக்குங்க. அப்புறம் நியூ இயர்க்கு உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் காத்துட்ருக்கு வியூவர்ஸுக்கு. அது என்ன குட் நியூஸ் நான் அப்புறம் சொல்கிறேன். டாடா பாய், see you. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் பார்க்கலாம் பார்க்கலாம். அப்புறம் எங்கே போனாலும் பார்த்து சேஃபாக ரைட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஹெல்த்தை பார்த்துக்கங்க, ஹெல்த்து தான் எல்லாமே, அதுதான் இம்பார்ட்டன்ட், அதை புரிஞ்சுக்க.